அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கீங்க? 12 சீட்டு தான் அப்படின்னா இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யறோம்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்களை போய் சந்திச்சோன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அதிகாரத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே 5 மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன். கூட்டம் முடியும் போது விடியற்காலை 4:30 மணி. அனைவரையும் பேச சொன்னேன். இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது. இந்த அரங்கத்தில் அதுபோல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம். கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது, நாம் இப்பொழுது அணி மாறவும் முடியாது, இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போடவும் முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம். மணி 5:30 ஆகிவிட்டது. ஓய்வே இல்லாமல் களைப்பாகி நான் என் அறையில் போய் படுத்தேன். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன், இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன், மரியாதையோடு தான் இருப்பேன். நான் சொல்ல போகிற பதில், அவர் கூறிய பதில் அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாக அல்ல, நான் உண்மையை தான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.